லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம்ம நினைச்சு நம்ம கொஞ்சம் கூட அது எதிர்பார்க்காத நேரம், கொஞ்சம் கூட நம்ம இந்த மாதிரி நினைச்சு பார்க்காத நேரம், அங்க பாருங்க வர்ற லெவல்ல சான்ஸ்லெஸ். எனக்குள்ள இப்ப இருக்கிற அந்த ஒரு ஹீல்டு ஸ்டேட் வந்து சீரியஸா என்னால அது வார்த்தையில சொல்ல முடியாது. ச்சே, அதுவும் நம்ம காலியா இருக்கிறப்போ இந்த மாதிரி பிளாசம் இதெல்லாம் சீரியஸா பெருசா வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து எந்த உரமுமே கிடையாது. சாப்பாடு சாப்பாடு காய்கறி இது, அப்புறம் இந்த மாதிரி நேச்சுரல் இது. இந்த தலைவனால இது இப்படி வந்திருக்கிறான்னு நினைக்கும் போது சீரியஸ்லி வாட், சான்ஸே இல்லைங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பேபி மேம். நான் தினமும் பேசிட்டு இருப்பேன் கிடையாதுங்க. நான் வந்துட்டு நம்ம நன்றி சொல்லணும்ல தலைவனுக்கு. வாயத்தரம் தான் பேசுவேன்னு இல்லை, அந்த ஒரு கனெக்ட் ஃபீல் இருக்கும். ஆனால் சான்ஸே இல்லை, யோசிச்சு கூட பார்க்கல நான். நிறைவு தங்கமே. வார்த்தையால வந்து என்னால் கொண்டு வர முடியல. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா நேச்சர் ட்ரீம்ஸு நம்ம மொத்தமாக ரிஜெக்ட் ஆகிற ஆகியிருக்கிற டைமில் அவங்க நமக்காக அவங்க இது பண்ணுறதுக்கு அதெல்லாம் எந்த வார்த்தையை கொண்டும் முடியல. ஆனால் இந்த தங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சி எரிச்சிச்சா என்னன்னு தெரில, இலைலாம் அப்படியே சுருண்டு சுருண்டு ஒரு சிலது இந்தா பாருங்களேன். ஒரு இதை அப்படியே தூக்கவே செஞ்சோம், ஒரு குட்டி பிரான்ச்சு. பாவம், ஏதோ பூச்சி எரிச்சிச்சோ ஏதோ ஒன்று இதாயிடுச்சு. அப்படியே இலைலாம் சுருண்டு சுருண்டு அப்படியே இதாயிடுச்சு. ஸோ லைஃப்பில் நம்ம எப்படியும் ஆகும், இந்த கொச்சிக்காரதும் ஆகும். ஆனாலும் தங்கம் நிற்கிறான் பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க, ஏதோ இதாக இருக்கு. இந்த எடுத்துருவோம் தங்கமே. சாரி தங்கமே, மன்னிச்சு தங்கமே. ஃபுல்லாக அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிட்டா உங்களுக்கு தானே கஷ்டம். பூச்சி எரிச்சு for your betterment தங்கமே. ஓகே ஓகே. ஐயப்பா, பார்த்து எப்பயுமே பிளாசம்டாக இருக்குமா? இருக்காது. அந்த இலை சுஸ்காக போயிருந்துச்சுல, இலை இலை இதுவும் நடக்கும். இந்த பூத்து குலுங்குறதும் நடக்கும். இதான லைஃபு, கொண்டு போவோம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் for being such a டேக் கேர் ஆல். பார்க்கலாங்க. நீங்களும் உங்கள் கையில் ரீஜூனேட் பண்ணிக்கோங்க. லைஃபோட சில கோபோட் வந்து எப்போ நமக்கு வந்து கிடைக்கும், எறும்புங்க சாரி, எப்போ கிடைக்கவும் இல்லை எப்போ அந்த ஜேர்னி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், எப்படி அது நமக்கு வந்து நமக்கான பாத்தா வரும்னு சொல்ல முடியாது. உண்மையிலே இந்த தலைமை வந்து இருக்கிறது நமக்கு தெரியாது. கீழே கடந்தாப்புல அப்புறம் தான் பார்த்தா, ஓஹோ, இவங்க கிட்ட இருந்து பூத்து கீழே விழுந்திருக்காங்க. நம்ம சீதாப்பழ தலைவனை பாருங்க, இங்க இருக்காப்புல, இந்த இருக்காப்புல.
பியூட்டிஃபுல்ல நல்லா இருக்கட்டும். ஐயோ அம்மா, சாரிங்க, வெளியே ஓவரா சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இப்படி இருக்கட்டும். எறும்பு ஒன்னே ஒன்று மட்டும் ஃபீல் ஆச்சு, அது மட்டும் சொல்லியிருக்கேன். ஐயோ தலைவா, தம்பிம்மா 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 தம்பிம்மா. சில டைம்ஸ் லைஃப்பில் என்னன்னா நம்மளோட உள் மனசு, அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று சொல்லும், இல்லை இது வேணாம், இது ஏதோ சரியாக படலை, இது ஏதோ வந்து அவங்க 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 ஏதோ நமக்கு வந்துட்டு சரி போனால் போட்டோன்னு இது பண்ணுற மாதிரி தோணலாம் நமக்கு. இல்லைன்னா வந்து இது நமக்கான ஜேர்னி மாதிரி தெரியலையே அப்படின்னு அது தோணுச்சுன்னா, நம்ம வந்து எப்படின்னா சில டைம்ஸ் வந்து ஒரு இதில் இருந்து ஒரு இது ரொம்ப நமக்கு பூச்சி எறும்பு கொசு ரொம்ப ஒரு சிலது நமக்கு சஃபகேட்டிங்காக இருக்கும். இப்படே முடியலடா இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வேற வழி இல்லாமல் இன்னொருத்துக்குள்ள போய் விழுகும்போது என்ன ஆகும்னா, அதுவும் நமக்கு இந்த மாதிரி தானே மண்டகாய வைக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, உங்களோட உள்ளுணர்வு ஒன்று சொல்லிட்டா அது உங்களுக்கு சரியாக படலை. பூக்களும் சொல்கிறான், நான் ஒழுங்காக பிடிக்கல அதனால கீழே வந்துட்டான். உங்களுக்கு ஒழுங்காக அது மனசுக்கு படலைன்னா அந்த ஜேர்னி வேணாம். அண்ட் தென் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, ஒன்று சஃபிகேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து விலகலாம். ஆனால் யோசிங்க. இப் சப்போஸ் அது பர்சனல் லைஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யோசிக்கணும். ப்ரொஃபஷனல் லைஃப்னால் அது வேறு, இந்த ஜேர்னி இல்லைன்னா இன்னொரு ஜேர்னி அது வேறு. பட் ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்குது, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு இதாக போயிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு இன்னும் நம்ம வந்து அதுக்கு மைண்ட் கொடுத்து, அதுக்கு நம்மளோட சிரத்தை கொடுத்து, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு, நல்லாவே சிந்திச்சு, அதுக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும். ஸோ நம்மளை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த ஜேர்னியை நம்ம கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இப்போ இது இதாக இருக்குன்றதுக்காக, பர்சனல் லைஃப் இதாக இருக்குன்றதுக்காக டக்குன்னு இன்னொன்றில் போய் விழுகிறது, இன்னொன்று மனசுக்கு சரின்னு படலைனாலுமே, பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போய் தாவப்படுறேன், நான் என் மைண்டை வேறு இதுக்குள்ளே டைவெர்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேங்கிறது தப்புன்னு போய் விழுகாமல் ஃபீல் இஃப் இட் இஸ் இன்வர்ட்லி உங்களுக்கு அது கால் ஃபார் ஆகியிருக்கு, உங்களுக்கு அது அவ்வளோ ஆஸ்வாசம் கொடுக்குது அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, இது சாரிப்பா, இந்த டார்லிங்கை பார்க்கும்போது ப்ளஸ் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மைண்டுக்குள்ளே பட்டுச்சு, அதான் அதை த்ரோ அவுட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்ஸ் அ லாட், டேக் கேர் ஆல். அண்ட் டார்லிங் லவ் ஒவ்வொருத்தருடைய அந்த ஹியூமனான இன்ட்யூஷனுக்கு, சரிங்களா, உங்களோட ஆகத்துக்கு. லவ் யூ ஆல், டேக் கேர். டார்லிங் லவ் ஃப்ரம் திஸ் செல்லக்குட்டி. ஓகே, சா சா சா.